மயிலாடுதுறை. பொன் விளைந்தார் போலும் நறும்பொடி விரிந்த காவிரி. காவிரியாற்றின் எழில் போற்றியுள்ளார் பாவேந்தர் பாரதிதாசன். அத்தகு எழில்மிகு காவிரி வளம் பெருக்கும் மாவட்டங்களுள் ஒன்று மயிலாடுதுறை. தமிழுக்கு உயிர் தந்த சாரங்கபாணியை தரணிக்கு தந்த மண் இது. தமிழில் முதலாவது நாவலை படைத்த பன்முக ஆளுமை மாயூரம் வேதநாயகம் அவர்கள் வாழ்ந்த ஊர் இது. வரலாற்றில் வாழும் இம்மாவட்டத்திற்கு வருகை புரியும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை மூச்சாக கொண்டு இயங்கும் திராவிட மாடல் அரசின் தலைமகனாய் திகழும் முதலமைச்சர் அவர்கள் கடைக்கோடி தமிழரையும் கடைந்தேற்றும் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். மக்களிடம் செல், மக்களுக்கு சேவையாற்று என்ற பேரறிஞர் அண்ணாவின் அடியொற்றி நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மக்கள் இல்லங்களுக்கே சென்று அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார். ஆட்சியேற்ற நாள் முதலாய் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அள்ளித்தந்த எண்ணற்ற திட்டங்களை எண்ணி பார்ப்போம். இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1.64 லட்சம் மகளிருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். மகளிர் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சும் விடியல் பயண திட்டத்தின் கீழ் 7.41 கோடி முறை பயணங்கள். குழந்தைகளின் பசியை போக்கி கற்றல் திறனை மேம்படுத்தும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலமாக 50,689 மாணாக்கர் பயன். உயர் கல்வியில் ஏற்றம் காண புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 12,358 மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 5,042 மாணவர்களுக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய். உலகை வெல்லும் இளைய தமிழகத்தை உருவாக்கும் முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 41,910 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி. பெண்களுக்கு தற்சார்பளிக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 1,997.72 கோடி வங்கிக் கடன் உதவி. 4,42,280 மகளிர் பயன். ரூபாய் 99.24 கோடியில் மீன்வளத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களின் வாயிலாக 2,01,709 நபர்கள் பயனடைந்து வருகின்றனர். ரூபாய் 229.75 கோடியில் பொதுப்பணித்துறை சார்பில் பல்வேறு கட்டடங்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. ரூபாய் 36.16 கோடியில் சீர்காழி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 7 ஊராட்சிகளில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளால் 17,835 மக்கள் பயன். இவற்றை தொடர்ந்து இன்றைய நாளில் ரூபாய் 93.72 கோடியில் செல்லனாறு, நண்டலாறு மற்றும் பெருந்தோட்டம் ஏரியில் புதிய கடைமடை நீரொழுங்கிகள். ரூபாய் 7.85 கோடியில் மயிலாடுதுறையில் புதிய அலுவலக கட்டடம் உட்பட 12 புதிய பணிகளுக்கு ரூபாய் 113.51 கோடியில் அடிக்கல் நாட்டி ரூபாய் 7.27 கோடியில் பழவனாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் பணி. ரூபாய் 4.40 கோடியில் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கூடுதல் வகுப்பறை மற்றும் நூலகம். ரூபாய் 3.20 கோடியில் 1000 மெட்ரிக் டன் 2 சேமிப்பு கிடங்கு உட்பட ரூபாய் 48.17 கோடி மதிப்பீட்டில் 47 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கிறார். மேலும் 54,461 பயனாளிகளுக்கு ரூபாய் 271.24 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் என மொத்தமாக ரூபாய் 433 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் என்னும் ஐயன் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க குடிமக்களை பாதுகாத்து துணை நின்று குற்றம் கடிந்து அரசின் கடமை உணர்ந்து செயல்படும் வேந்தரான எங்கள் முதலமைச்சரே நீவிர் நீடுழி வாழ்க. நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு.